Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சில்லி மஷ்ரூம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வந்து 4 மஷ்ரூமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி 1/4 கப் மைதா எடுத்துருக்கேன். 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே தண்ணியை வந்து நம்ம நல்லா பேட்டர் மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு மஷ்ரூம் பேட்டர் அண்டு எண்ணெய் காயுது ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு மஷ்ரூமை டிப் பண்ணி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா 2 சைடு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே அதை நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோடனே சடச்சடன்னு சத்தம் வரும். ஏன்னா மஷ்ரூம்குள்ளே தண்ணி இருக்கிறனால அது அப்படி தான் சத்தம் நிறையா வரும். இந்த சத்தம்லாம் மடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து மஷ்ரூம் உள்ளே நல்லா வெந்துருச்சுன்றது நமக்கு தெரியும். நல்லா எல்லாம் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுமாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டு போடுவோம். இப்போ நம்ம அடுத்த செட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா பொரிச்சு வச்ச மஷ்ரூமை ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, குடமிளகா வந்து ஒரு 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 3 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கருவிட்டுறக்கூடாது. பார்த்து பக்கத்தில் இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். 3 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா பூண்டில் வதங்கிட்டு இப்போ வந்து ஆனியனையும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வந்து ஆனியன் வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ண விடணும். மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் அடுத்து சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ரெண்டையுமே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். அதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணணும்.
இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிக்கோம் மஷ்ரூமில். இதில் கொஞ்சம் உப்பு லைட்டாக தெரியணும்னுக்காண்டி இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூமை ஆட் பண்ணிக்குவோம். அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 6 or 7 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ண விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்தமாரிக்கு சாஃப்டாகிடணும். நம்ம போட்டு வந்து ஃப்ரை பண்ணி போட்ட மஷ்ரூமை இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி டேஸ்டியான சில்லி மஷ்ரூம் ரெடி. இந்த சில்லி மஷ்ரூம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.